தூத்துக்குடி மாவட்டம் தெர்மல் நகர் அருகே கஞ்சா போதையில் ஒரு கும்பல் சின்னதுரை வீட்டு கதவை தட்டி ரகளை செய்ததாக கூறப்படுகிறது. மாரிபாண்டியை மற்றும் அருள்ராஜ் சத்தம் போட்டு தட்டி கேட்டுள்ளனர். இந்த சூழலில் பண்டுகரை கால்வாய் பகுதி அருகே ஒரு கை தெரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. கை தெரிந்த பகுதியில் அருள்ராஜின் அண்ணன் மாரிபாண்டியன் என்பது தெரியவந்தது. மற்றொரு பகுதியில் அருள்ராஜ் உடலும் தோண்டி கண்டெடுக்கப்பட்டது. இருவரும் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டு இருந்தனர். கஞ்சா போதையில் அட்டூழியம் செய்த கும்பலை தட்டி கேட்ட அண்ணன் தம்பிக்கு இந்த நிலைமை. சுயநல திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் டாஸ்மாக் கடைகள், சுலபமாக கிடைக்கும் போதைப் பொருட்களால் இதுபோன்ற போதை ஆசாமிகளின் அராஜகங்கள் தினமும் தலைவிரித்தாடுகிறது. சட்டம் ஒழுங்கை நேரடி கண்காணிப்பில் வைத்திருப்பேன் என்றெல்லாம் வெட்டி வாய்ப்பேச்சு பேசிய திராவிட மாடல் முதல்வரே, சட்டம் ஒழுங்கு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். உங்கள் ஆட்சியில் இதுபோன்ற கொடூரங்கள் தினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்கள் கண்காணிப்பு எங்கே உள்ளது?